Hi friends, welcome to Kutti Mami Lifestyle channel. First of all, வீடியோ டச் பண்ணி வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 2 மந்த்தா என்னோட weight எவ்வளவு இருந்துச்சு, அதில இருந்து நான் எவ்வளவு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், எதனால எனக்கு வந்து weight gain ஆச்சு அப்படிங்கறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட weight எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்து 55 kg இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. ரெண்டுமே வந்து நார்மல் டெலிவரி இல்லை, ரெண்டுமே எனக்கு வந்து சி செக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் குழந்தைய நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து என்னுடைய வெயிட் வந்து 55 இருந்துச்சு. அப்புறம் டெலிவரிக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 63 இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு 1 இன்ச்சு கூட குறையவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். தம்பியை ப்ரெக்னென்ட் ஆகும்போது 63 இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணும்போது வந்து 75 kg வந்துருச்சு. அதுக்கப்புறம் தம்பி ஃபீட் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு 4 கிலோ தான் குறைஞ்சிது. அப்புறம் 71 kg இருந்துச்சு. இப்போ தம்பிக்கு வந்து 10 மந்த்து நடந்துட்டுருக்கு. ஆனால் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து தம்பிக்கு வந்து 8 மந்த் ஆச்சு. அப்போ வந்து கரெக்டாக நான் வந்து 71 kg இருந்தேன். இப்போ தம்பிக்கு நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபீட் பண்ணுறது வந்து நான் ஸ்டாப் பண்ணலை. 71 kg இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட இப்போது ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எப்படின்னா, வெளியிலலாம் போய் வாக்கிங் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் போக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு நான் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஸ்டெப்பில் ஏறி இறங்க ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் மணிக்கு ஸ்டெப்பில் ஏறி இறங்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் வந்து நான் சேர்த்துக்கவே இல்லை. இந்த ஒரு 2 மாதமாக வந்து நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கவே இல்லை. ஒன்லி ப்ரௌன் சுகர் மட்டும்தான். அதுவும் ப்ரௌன் சுகர் எதனால் சேர்த்துக்கிட்டேன்னா, எனக்கு ரொம்பவாவது டீ குடிக்கணும்னு தோணும் பார்த்தீங்களா, டீ குடிக்கணும் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் மட்டும்தான் வந்து டீக்கு வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பப்போ வந்து தண்ணி தாகம் இருக்குதோ அப்போவுமே நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 4th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ரைஸ் சாப்பிட்டா தான் வந்து தம்பிக்கு வந்து நல்லா பால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது மதிய டைமும் நைட் டைமும் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போ லாஸ்ட் 2 மந்த்தாக வந்து ஒரு நாளைக்கு 1 டைம் மட்டும் எடுத்துக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 மந்த் மட்டும் நான் வாக்கிங் போனேன். வாக்கிங் கூடயே வந்து இப்போது அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு சில எக்ஸசைஸுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால தான் 71 kgலேருந்து இப்போது இன்றைக்கி நான் 66 kg இருக்கேன். எல்லாமே நான் இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 100 days சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இனி நான் ஒரு நாளைக்கும் என்னென்ன பண்ணேன், என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.